இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்து பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த உளுந்து கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம முதல்ல கொழுக்கட்டை மாவு 1 கப், தண்ணி 1/4 கப், நெய் 1 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் உப்பு நெய் ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். அந்த மாவில் ஊற்றிக்கிட்டு இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சுங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லா வெடிப்பு வராமல் நல்லா வரும். இப்போ அது மேலே மாவு பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டோம். நம்ம இப்போ உளுந்து 1 கப் எடுத்துக்கலாம். நான் வந்து 80 கிராம் எடுத்துருக்கேங்க உளுந்து. பச்சை மிளகா 3, துருவின தேங்காய் 1 கப்பு, அதுவும் ஒரு 80 கிராம்ங்க. அப்புறம் உப்பு. இந்த தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பெருங்காயம், கடுகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை எடுத்து கொட்டிக்கிட்டு நல்லா ஒரு 3 முறை 4 முறை கழுவிக்கலாங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சிங்க. தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உளுத்தம்பருப்பு, மிளகாய், துருவிய தேங்காய், உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அது ஓரளவுக்கு லைட்டாக கொரகரப்பாக இருக்கணுங்க. அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அந்த மாவை எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தால் நல்லா கெட்டியாகி வருங்க. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேல் மாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்தையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் வச்சு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. சூப்பரான சாஃப்டான உளுந்து உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.